அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபை, அவனுடைய இல்லமா மஸ்ஜிதில் நன்மையான சேவைகள் செய்வதற்காக நம்ம எல்லாம் ஒன்றிணைத்ததற்காக மீண்டும் ஒரு முறை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவனாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தால் நல்ல ஆசையுடன் இந்த சேவைக்குழு சிறப்பாக செயல்படுகிறது எல்லாரும் அறிந்த விஷயமே. நம்ம பெரியதொட்டு மஜீதே நூர் எம்எஸ்கே சார்பாக நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முறையாக எல்லாத்தையுமே தொலைபேசியின் மூலமாக அழைப்பும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த மஹல்லாவாசிகளுடைய தன்வந்தர்கள் சிறப்பு மிக்க ஜமாத்தார்களுக்கு நேரில் சென்று அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் தகவலும் நம்ம அறிவிப்பு செஞ்சோம். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் இங்கே கூடியிருக்கீங்க. இருந்தாலும் இன்னும் சிறப்பாக இந்த மஜ்லிஸ் வந்திருக்க வேண்டும். காலையில் ஃபஜ்ர் பொழுதில் வைக்கிற சமயத்தில் நம்ம சாதிக் பாய் அடிக்கடி சொல்லுவார், ரொம்ப சிறப்பான ஒரு நேரம், மக்கள் எல்லாரும் வந்து கூடுற நேரம், குறைஞ்சது ஒரு 2-2.5 மணி நேரம் நமக்கு டைம் கிடைக்கும். நம்ம விஷயங்களை எடுத்து சொன்னோன்னா சேவைக்குழு ஒருங்கிணைப்பாளர் இந்த சேவை அடிப்படையில் கொடுக்கப்பட்ட செய்திகளை கொண்டு சென்று சேவையாற்றிட சிறப்பாக இருக்கும் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா பொதுவாக 6:30 மணிக்கு சொல்லப்பட்ட விஷயம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம சாதிக் பாய் அவர்கள் 6:30 மணிக்கு தான் சொல்லி மஜீதன் ஒரு பள்ளிக்கு வருகை தந்து விட்டார். அவர் கூட தேசிய அமைப்பாளரும் வருகை தந்து விட்டார். சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, சொல்லப்பட்ட நேரத்திற்கு நீங்கள் வருகை தந்தால் சொல்லப்பட்ட நேரத்திலே கூட்டத்தை முடித்து சிறப்பாக செல்லலாம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யலாங்களா? இந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்த மஜீதே நிர்வாகிகளுக்கும் மற்ற பொறுப்புதாரிகளுக்கும் குறிப்பாக நம்ம பள்ளியின் இமாம் அவர்களுக்கும் இந்த நேரம் நாம் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். மேலும் இமாம் அவர் உமர் ஃபாரூக் அவர்கள் சமீபமாக செயலாளராக இருந்த ஜமாத்தல் உலமால தலைவராக பதவியேற்றிருக்கிறார். இந்த நேரத்தில் அவருக்கும் நாம் வாழ்த்து தெரிவிப்பதோடு இவருடன் சேர்ந்து செயலாளரும் பொருளாளரும் பதவியேற்ற மற்ற உலமாக்களுக்கும் இந்த நேரத்தில் எம்எஸ்கே சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கிறோம். எம்எஸ்கேக்காக நீங்கள் வருகை புரிந்த எம்எஸ்கே அனைத்து கோஆர்டினேட் பகுதியில் இருந்த அனைத்து வீரர்களையும் வருகை என்று வரவேற்கிறோம். குறிப்பாக தக்குவாப்பள்ளியிலிருந்து டாக்டர் நசீர் அவங்க ஆரம்பித்த 6 மாதம் தான் ஆகுது, ஆர்வத்தோடு வருகை இருந்திருக்காங்க. அவங்களும் இந்த நேரத்தில் நம்ம வருகை என்று அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு பயான் பேசிவிட்டு மதரசாவுக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தில் புறப்பட்டு சென்ற அஜத் அவர்கள் பேசிய முறைகளை பார்க்கும் பொழுது பொதுவாக சேவை நாம் செய்வது அனைத்து சமுதாயத்துக்கு உண்டான சேவையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினார். உணவுக்கு செய்யக்கூடிய வேலைகளை குறிப்பிட்டு சொன்னார். பொதுவாக ஆட்டுக்கறி கொடுப்பதை பற்றியும் சிறப்பாக சொன்னார். நாம் சிறப்பாக அந்த வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபை. ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சமீபமாக பட்ஜெட் நிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய 1 லட்ச ரூபா திருமணத்தை இன்ஷா அல்லாஹ் அறிவித்து செஞ்சோம். அந்த முதல் திருமணம் கணக்கம்பாளையத்தில் நடந்தது. நம்ம டாக்டர் நசீர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். 2வது நிக்கா பாத்திமா நகரில் சிறப்பாக நடைபெற்றது. அதில் டாக்டர் புகாரியும் கலந்து கொண்டார். மற்றும் நம்ம சேவைக்குள் ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமையிலிருந்து எல்லாரும் கலந்து கொண்டோம். சிறப்பாக செயல்பட்டது. 3வது நிக்காக்கு மதீனா பள்ளியின் தலைவர் ஆர்வமாக முன்வந்து 1 லட்ச ரூபாக தானாக கொடுத்து இந்த திருமணத்துணை நடத்த சொன்னார். இன்ஷா அல்லாஹ் வருகிற ஜனவரி 15ஆம் தேதி யாசின்பாம் நகரிலிருந்து ஒரு திருமண ஜோடியை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுவும் நடக்கும். சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் 2வது திருமணத்துக்காக வாட்ஸ்அப் மூலமாக நாம் தகவல்களை மக்களுக்கு தெரிவித்தோம். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபை, அந்த வாட்ஸ்அப் மூலமாகவே நமக்கு அந்த 1 லட்ச ரூபா தேவை பூர்த்தி செய்யப்பட்டது. பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஐபி தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு 15 ரூபா பாக்கி இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். அதை நான் கொடுத்துறேன்னு சொன்னார். அப்போ நாங்கள் சொன்னோம், இந்த கோழிப்பண்ணை பள்ளியிலிருந்து இந்த 15,000 ரூபாய் பற்றாக்குறை கொடுத்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் வாய்ப்பு வர டைமில்
நான் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல மாதிரி எல்லாம் வாய்ப்பு வச்சுருந்தான். ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் செய்தியை தனிப்பட்ட முறையில் தன்வந்தரில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு கோஆர்டினேட்டர்களுக்கு உண்டு. அதனுடைய உதாரணம் பிஎன்டோர் மஜ்ஜிஸ் சேவை குழுவை சேர்ந்த சிராஜ் பாய் அவர்கள் இந்த வாட்ஸ்அப் மூலிமா தகவலை கொடுத்தோன்னே முதல் நபராக ஒருத்தர் வந்து 25,000 முன் வந்து கொடுத்தாரு. அந்த மாதிரி நீங்கள் தகவலை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய பொறுப்பு ஒன்று. ஏன்னா தலைமையில் வந்து பல திட்டங்களை தீட்டுகிறோம், இதை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி சேர்க்கும் பொழுது தான் இதனுடைய முழு பயனை அடைய முடியும். உங்கள் மொஹல்லாக்களில் நீங்கள் வாழும் காலத்தில் இப்போ செய்யக்கூடிய திருமணங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கொண்டு வந்து தலைமைக்கு தகவல் கொடுக்கலாம். அதே மாதிரி மருத்துவத்தை பற்றி பல முறை சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அஜித் கூட சொன்னார், பிரசவத்தை பற்றி ஒரு அமைப்பு இருந்தால் நல்லா இருக்கும்னு. நாங்களும் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம். பிரசவத்துக்கு ஜிஹெச்சுக்கு செல்லும் பொழுது 2 குழந்தைக்கு மேல் பெற்று அந்த அம்மா பிரசவத்துக்கு போயிருந்தால் அங்கே இருக்கிற நர்ஸுகள் பேசக்கூடிய விஷயம், ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் பார்த்தா ரொம்ப மோசமான வார்த்தைகளால் திட்டப்படுகிறது. ஒரு படி மேலே போய் அறை கூட வாங்கியிருக்கிறதா அந்த பெண்கள் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இருந்து அங்கே நடந்திருக்கிறத தெல்ல தெளிவாக எங்களுக்கு அறிந்த விஷயம்தான். இருந்தாலும் யாரோ ஒரு சில பேர் செய்யக்கூடிய தவறுகளை வச்சு ஜிஹெச் டோட்டலாக நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஜிஹெச்சில் இப்போ கூடிய பேஷண்ட்டுகள் நல்ல விதமாக இப்போ நம்ம செயல்பட்டுருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த மருத்துவத்தை கவனம் செலுத்துவோம். அந்த செலுத்துறதுக்கு உண்டான முயற்சிகளை இன்ஷா அல்லாஹ் நாம் செய்வோம். பொதுவாக மருத்துவத்தில் சின்ன சின்ன செலவுக்கோசரம் ரொம்ப சிரமப்படுறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். உதாரணம், ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னா கூட ஒரு 2000 ரூபா 800 கூட இல்லாத ஒரு நிலைமை. மாத மருத்துவம், மருந்துகள், இது எல்லாமே தலைமையில் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் உதவிகள் மூலியமாக. பொதுவாக மருத்துவத்துக்குன்னு ஜும்மா வசூல் தான் பொதுவாக நாம் கேட்குறோம். நீங்கள் வந்திருக்கக்கூடிய சேவைக்குள்ள அங்கத்தினர்கள் குறிப்பாக மாதம் ஒரு முறையாவது பொது மருத்துவ செலவுக்காக நீங்கள் ஜும்மா வசூல் செய்து கொடுக்கணுங்கிறது தாழ்மையாக நாம் இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகிறோம். அடுத்தது எம்ஜிஎஸ்கே மஜ்ஜிஸ் சார்பாக தேவைகள் பொதுவாக மொஹல்லாவில் அதிகமாக இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த உணவுப் பொருளுடைய தேவைகளை குறிப்பிட்டு சொல்ல போனால் சாதாரண உணவு தேவையில்லை, அந்த அளவுக்கு உணவு தேவைகள் இருக்கத்தான் செய்யுது. இன்றைக்கி திருப்பூரில் இருக்கிற தொழில் பற்றி பார்த்தோன்னா சாமானியமான ஒரு மனிதன் தன் தேவைக்கு கூட சம்பாதிக்க முடியாத கஷ்டமான நிலைமையில் இருக்கிறாங்க. பொதுவாக பேசி கொண்டு இருக்கிற நேரத்தில் கூட சொல்லுவாங்க, ஈசா கம்பெனி கூட 5ஓட அனுப்பிச்சிட்றாங்க, காரணம் வேலை வந்து கம்மியாக இருக்குங்கிற மாதிரி. இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் நிலைமை எடுத்து சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு வந்து தொழிலினுடைய சிரமங்கள் இங்கே நிலவுகிறது. இந்த சிரமத்தின் அடிப்படையில் இவங்களுக்கு ஒரு உணவு கிட்டு கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்கள். கூப்பன் கடையில் கிடைக்கக்கூடிய பொருளும் உணவு கிட்டும் கிடைச்சா ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலி அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் செலவு செய்யாமல் இதை வச்சு அவங்க வாழ்க்கை ஓட்டிக்கிற வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த பெரிய தோட்டம் மொஹல்லாவில் பலதரப்பட்டவங்க தேவையுள்ளவங்களாம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இவங்க ஒரு லிமிட்டை வச்சு இதுக்கு மேலே எப்படி தர்றதுங்கிற ஒரு காரணத்தினால அப்படியே வண்டி ஓட்டி இன்றைக்கி 100 கிட்டு வரைக்கும் வந்திருக்காங்க. ஆனால் இவங்க முயற்சி பண்ணால் தன்வந்தர்களை நாடி தெளிவை எடுத்து சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஜக்காத்தின் அடிப்படையில் நம்ம தரப்படுகிற இது, நீங்கள் வருஷமான அந்த ஜக்காத்தை நீங்கள் கழித்து கொள்ளலாம்னு சொல்லி இந்த மேலும் இந்த இதில் செய்ய மாதிரி ஏற்பாடு செய்யுங்க. இப்போ இங்கே வந்து தலைமையில் இருந்தோ பெரியவள்ளி வாசல் இருந்தோ குறைஞ்சி 25 பேர்த்துக்கு 100 போக கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த மாதிரி பல முகல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இன்ஷால்லா அந்த முயற்சியும் செய்யுங்க. பெரிய தன்வந்தல் இருந்தாலும் மனசு வேணும். பாருங்கள், மாதமான ஆட்டுக்கறியும் சரி ஃப்ரூட்டும் சரி எவ்வளோ பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்க. பார்க்குறவங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்க நினைக்கிறாங்க, என்னடா இதெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வருது. நம்ம காதுபடவே கேட்குறோம். இருந்தாலும் அந்த ஆட்டுக்கறியும் ஃப்ரூட் அந்த வீட்டுக்கு போய் சேரும் அந்த மன மகிழ்ச்சி தான் நாம் வந்து பார்க்குறோம். ஆக்சுவலாக இதை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய அந்த வாலண்டியர்ஸ் டீமுன்னு மட்டும் இல்லாமல் பள்ளியில் பொறுப்பு இருக்க அத்தனை பேர்த்துக்கும் நாம் இந்த நேரத்தில் துவா செய்யணும். காரணம், ஃபஜ்ர் தொழுதுட்டு வந்தாங்கன்னாக்கா குறிப்பிட்ட 1.5 மணி நேரத்தில் 48 பள்ளிவாசலுக்கும் அந்த மொஹல்லாக்களை கொண்டு போய் சப்ளை செய்கிறது எவ்வளோ பெரிய டீம் ஒர்க்குன்னு நினச்சி பாருங்கள். அந்த டீம் ஒர்க்குக்காக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. இறுதியாக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காயிதமில்ல இஸ்லாம் பள்ளிவாசல் சேவைக்குழு கோஆர்டினேட்டராக இருந்த அப்துல் ஹக்கீம் அவர்கள் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாலாக வஃபாத் ஆகிவிட்டார்கள். எல்லாரும் அறிந்த விஷயம்தான். ஏன் இது குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டே 1 இருந்து அவர் அந்த கடைசி நாள் வரைக்கும்
அதாவது எங்கிட்ட பேசியிருக்காரு, சேவைக்குழு வேலையை பார்த்துருக்கிறார். ஆனால் இதில் இது வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு 3 பெண் குழந்தைகள். அதில் ஒரு குழந்தை மதர்ஸா ஓதிட்டுருக்காங்க, யாருக்கு எந்த காரியம் நடக்கலை, 2 பேரும் ஸ்கூலில் இருக்காங்க. போதிய வருமானம் இல்லாமல் தன் குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியாத அந்த மன அழுத்தம் தான் அவரை நோயோட மன அழுத்தம் தான் அவரை நிறையா அவரை போய் சேர்ந்துருக்குது. அவர் அந்த மாதிரி சேர்ந்த அந்த நபரை பற்றி நாம் குடும்பத்தை விசாரிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எம்எஸ்கே அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை செய்யணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த அவருக்காக துவா செய்வதோட, இந்த மாதிரி நம்ம வாலண்டியர்ஸ் டீம்லேயே தன் குடும்பங்களுக்கு தேவைகள் இருந்தும் தன் தேவையை முன்னிறுத்தாமல் மற்றவர்களுடைய பயனாளிகள் தேவைகளுக்கு முன்னிறுத்தி உழைப்பை கொடுத்துட்டு இருக்கிறது நாம் உணர்ந்த விஷயம். இவர் மூலியமாக நாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மாதம் ஒரு முறை நம் வாலண்டியர்ஸ் டீமுக்காக ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அந்த வாலண்டியர்ஸ்க்கு தேவைகள் என்ன, அவங்க குடும்பத்தில் என்ன கஷ்டம் இருக்குது, மருத்துவம் என்ன இருக்குதுன்னு கேட்டு செயல்படுத்துங்கிற ஒரு எண்ணம் உருவாகி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதன் பிரகாரம் நம்ம செய்வதற்குண்டான ஆலோசனை மேற்கொள்கிறோம். இவருக்காக துவா செய்யுங்க. இவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதுக்கு நாம் முன்னெடுக்கிறோம். அந்த முன்னெடுக்கும் பொழுது உங்களுடைய பங்குகளை இதுக்குள்ளே இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். காரணம், இதுக்காக பொது வசூல் தேடி போக முடியாது. நமக்குள்ளே நாம் போட்டு அவர் தேவைகளை பூர்த்தி செஞ்சு அந்த குடும்பத்துக்கு நாம் பாதுகாவலராக இருக்கணும் என்கிற அந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டுங்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நாம் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டிய வாய்ப்புகள் இருந்தாலும் நம்ம வரக்கூடிய நேரங்களும் காலங்களும் சுருக்கமாக இருப்பதால் நமக்கு பிறகு பொதுவாக சில நிமிடங்கள் நம்ம டாக்டர் நசீர் அவர்களும் நம்முடைய எம்எஸ்கே தலைவராக இருக்கக்கூடிய சாதிக் பாய் அவர்கள் வருவதுடைய நோக்கமே நம்ம எல்லாத்தையும் ஊக்கப்படுத்த வேண்டுங்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நல்ல விஷயத்தை பாருங்களேன். தன்வந்தராக இருந்து கொடுத்து உதவுறது ஒன்றாக இருந்தாலும் சொற்களால் குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி நம்மை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்கும் அவர் முன் வருகிறார். அது மட்டும் இல்லாமல் பல வெளியூர்களுக்கு பல தன்வந்தர்களிடம் சந்தித்து அவர் இந்த எம்எஸ்கே பற்றி சொல்லி ஆரம்பிக்கிற முயற்சி அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சமீபத்தில் கூட சொன்னார், மதுரை சென்றிருந்தேன், குறிப்பிட்ட நபரை சந்தித்தோம், இன்றைக்கு 15 சேவைக்குழு அங்கே ஆரம்பிக்கப்பட்டதுன்னு. அதுக்கு முதல் முழு காரணமாக கூட இருந்து நம்ம தேசிய அமைப்பாளரும் இந்த வேலைகளை பயணித்து வருகிறார். அவருடைய பணியும் சிறப்பாக செய்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் அவர்களுக்காகவும் உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வாழ்ந்து இந்த பணியை சிறப்பாக செய்கிறதுக்காக நாம் அவர்களுக்காகவும் துவா செய்யணுங்கிறது இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு அனுமதித்த இந்த நிர்வாகிகளுக்கும் மஜித் நிர்வாகிகளுக்கும் எம்எஸ்கே அவர்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.